விசிடி நம்பர் 502, இடம் கொல்கத்தா, முரளி தேதி 18/4/67, விளக்கம் கொடுக்கப்பட்ட தேதி 24/8/2006, விசிடி நம்பர் 502, பிளேஸ் கொல்கத்தா, முரளி டேட் 18/4/67, கிளாரிஃபிகேஷன் டேட் 24/8/2006. आज का प्रातः क्लास है இன்றைய காலை வகுப்பு 18 अप्रैल 1967। 18 ஏப்ரல் 67 रिकॉर्ड चला है इस पाप की दुनिया से दूर कहीं ले चल। பாட்டு ஓடி இருக்கிறது. இந்த பாவத்தின் உலகத்தில் இருந்து எங்களை எங்கேயாவது தூரத்தில் கொண்டு செல்லுங்கள். बच्चों ने ये भक्तों का गीत सुना। குழந்தைகள் பக்தர்களின் இந்த பாடலை கேட்டிருக்கிறார்கள். क्या என்ன भक्तों का क्यों? பக்தர்களின் பாடல் ஏன்? ज्ञानियों का गीत नहीं है। ஞானிகளின் பாடல் இல்லை. भक्तों का गीत क्यों है, ज्ञानियों का क्यों क्यों नहीं? பக்தர்களின் பாடல் ஆகும், ஞானிகளின் பாடல் ஏன் இல்லை? ज्ञानियों को इस पाप की दुनिया से दूर नहीं जाना है क्या? ஞானிகளுக்கு இந்த பாவத்தின் உலகத்தில் இருந்து தூர செல்ல வேண்டாமா? जाना तो है। செல்லணும் தான். फिर ऐसे क्यों कहा कि ये भक्तों का गीत है? பிறகு இது பக்தர்களின் பாடல் என்று ஏன் சொல்லியிருக்கிறார்? है? क्योंकि जो भक्त होते हैं ஏனென்றால் யார் பக்தராக இருக்கிறார்களோ वो मांगने की इच्छा वाले होते हैं, और जो बाप के ज्ञानी तू आत्मा बच्चे हैं பக்தர்கள் கேட்கணும் என்ற ஆசை கொண்டவர்கள் ஆவார்கள். பிறகு யாரு தந்தையினுடைய ஞானி ஆத்மாக்களோ वो सब कुछ अपने पुरुषार्थ से लेते हैं। அவர்கள் அனைத்தும் தன்னுடைய முயற்சியின் அடிப்படைதான் எடுத்துக்கொள்வார்கள். अपनी हिम्मत और उमंग उत्साह से लेते हैं। தன்னுடைய ஊக்க உற்சாகத்தின் மூலமாக எடுத்துக்கொள்கிறார்கள். ये कहा அதனால் தான் சொல்லியிருக்கிறார், ये भक्तों का गीत है, इस पाप की दुनिया से दूर कहीं ले चल। இது பக்தர்களின் பாடல் ஆகும், இந்த பாவத்தின் உலகத்திலிருந்து எங்கேயாவது எங்களை தூரே கொண்டு சொல்லுங்கள். तो मांगने की ना, ஆகவே அவங்க கேட்கவில்லை இல்லையா? यानी आत्मा बच्चे मांगनी करेंगे या ऐसी अपनी अवस्था बनाएंगे? ஞானி ஆத்மாக்கள் கேட்டு கேட்டு வாங்குவார்களா, இல்லையானால் இப்படிப்பட்ட தன்னுடைய நிலையை உருவாக்குவார்களா? अवस्था बनाएंगे। அவர்கள் தன்னுடைய நிலையை உருவாக்குவார்கள். जब चाहे एक सेकंड में इस पाप की दुनिया से दूर परम धाम वासी बन सकते हैं। எப்பொழுது வேண்டாலும் அப்பொழுது ஒரு செகண்டில் இந்த பாவத்தின் உலகத்தில் இருந்து தூரமாக இருக்கக்கூடிய பரம்தாமத்தில் வசிக்கக்கூடியவர்களாக ஆக முடியும். और जब चाहे इस दुनिया में பிறகு எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுது இந்த உலகத்தில் साकार स्टेज में रह सकते हैं। சாகார ஸ்டேஜில் இருக்க முடியும். एक सेकंड में साकारी, ஒரு செகண்ட்ல சாக்காரி,
दूसरे सेकंड में आकारी और तीसरे सेकंड में निराकारी. இரண்டாவது செகண்ட்ல ஆகாரி, பிறகு ஆகாரி என்றால் சூட்ச்மவதன ஸ்டேஜ், பிறகு மூன்றாவது செகண்ட்ல நிராகாரி. ये साकारी, आकारी और निराकारी बनने की प्रैक्टिस. ஆகவே இந்த மூணு நிலைகள், சாகார நிலை, ஆகார நிலை, பிறகு நிராகார நிலை, एक सेकंड तक पहुंचनी. ஆகுவதற்கான பிராக்டிஸ் ஒரு செகண்ட் வரை நடக்கணும். लेकिन किनकी? ஆனால் யாருக்கு இப்படி ஏற்படும்? भक्तों की या ज्ञानियों की? பக்தர்களுக்கா ஞானிகளுக்கா? ज्ञानियों की ऐसी अवस्था होगी. ஞானிகளுக்கு இப்படிப்பட்ட நிலை இருக்கும். तो अभी तुम ऐसे नहीं कहते हो. ஆகவே இப்பொழுது நீங்கள் இப்படி சொல்லுவதில்லை. कैसे? எப்படி? हे बाबा, इस पाप की दुनिया से हमको दूर कहीं ले चलो. என்னவென்றால், ஹே பாபா, எங்களை இந்த பாவத்தின் உலகத்திலிருந்து தூர எங்கேயாவது கொண்டு செல்லுங்கள். அப்படி நீங்க சொல்ல மாட்டீங்க. नहीं कहते हो तो क्या करते हो? சொல்ல மாட்டீர்கள் என்றால் என்ன செய்கிறீர்கள்? ऐसी प्रैक्टिस कर लेते हो. இப்படிப்பட்ட பிராக்டிஸை செய்கிறீர்கள். कि जब चाहे इस पाप की दुनिया से என்னவென்றால், எப்பொழுது வேண்டினாலும் இந்த பாவத்தின் உலகத்திலிருந்து अपनी मन बुद्धि रूपी आत्मा को डिटैच कर ले. தன்னுடைய மனம் புத்தி ரூபமாக்கிய ஆத்மாவை டிட்டாச் பண்ணி கொள்ளுங்கள். कोई कुछ भी कहता रहे, யார் என்ன வேண்டாலும் சொல்லிக் கொண்டு இருக்கட்டும், गाली देता रहे, அவதூறம் செய்து கொண்டே இருக்கட்டும், टॉन्ट मारता रहे, சுற்றி வளர்த்து பேசலாம். सुना सुना अनसुना कर दिया. ஆனால் கேட்டும் கூட கேட்காமல் இருக்கணும். कोई कुछ भी उल्टा पलटा कर्म हमारे सामने करता रहे हमको दुख देने के लिए. யாராவது நமக்கு முன்னால் துக்கத்தை கொடுப்பதற்காக ஏதாவது தலைகீழான செயல்களை செய்து கொண்டே இருக்கட்டும். ऐसी स्टेज बना ले இப்படிப்பட்ட ஸ்டேஜை உருவாக்கி கொள்ளணும். कि इन आंखों से देखते हुए नहीं देखते. என்னவென்றால், இந்த கண்கள் மூலமாக பார்த்து கொண்டும் பார்க்காமல் இருக்கணும். तुम तो कहते हो हमको ऊंचे ऊंच बाप मिला है. நீங்கள் சொல்கிறீர்கள், எங்களுக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை கிடைத்திருக்கிறார். ऊंचे ऊंच बाप मिला है तो ऊंचे ऊंच बाप के बच्चे भी कैसे होंगे? உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை கிடைத்திருக்கிறார் என்றால், பிறகு உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையினுடைய குழந்தைகள் எப்படி இருப்பார்கள்? ऊंचे ऊंच होंगे. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். जो ऊंच स्वभाव संस्कार वाले होते हैं, யார் உயர்ந்த சுபாவ சம்ஸ்காரங்கள் கொண்டவர்களாக இருப்பார்களோ, जिनके अंदर ऊंचेपन का स्वाभिमान होता है, யாருக்குள் உயர்ந்ததின் தன்மானம் இருக்கிறதோ, वो भीख मांगना पसंद करते हैं क्या? அவர்கள் பிச்சை எடுப்பது விரும்புவார்களா என்ன? नहीं करते. விரும்ப மாட்டார்கள். तुम जानते हो हमको ऊंचे बाप मिला है. நீங்கள் அறிவீர்கள், நமக்கு உயர்ந்த தந்தை கிடைத்திருக்கிறார். ऊंचे बाप के ऊंचे बच्चे हैं. நாம் உயர்ந்த தந்தையினுடைய உயர்ந்த குழந்தைகள் ஆவோம். बाकी जो भी इस समय के मनुष्य मात्र हैं, அதை தவிர இந்த நேரத்தில் எந்த மனிதர்கள் எல்லாம் இருக்கிறார்களோ, तुम्हारे अलावा, உங்களை தவிர, वो सब नीचे से नीचे हैं. அவர்கள் அனைவரும் கீழானவர்கள். है? अपन को ऊंचे समझना और दूसरों को नीचे समझना, தன்னை உயர்ந்தவர் என்று புரிந்து கொள்வது, பிறகு மற்றவர்களை தாழ்ந்தவர்கள் என்று புரிந்து கொள்வது, ये अच्छी बात है क्या? இது நல்ல விஷயமா என்ன? है?
अच्छी बात तो नहीं है। நல்ல விஷயம் இல்லை. பிறகு है भगवान के पाने के जो नशा है उसके लिए अच्छा है। हाँ, जिनको ये नशा होगा, யாருக்கு இந்த போதை இருக்குமோ, कि हम ऊंचे ऊंचे बाप के बच्चे बने हैं, நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் குழந்தைகளாக ஆகியிருக்கும். ऊंचे ऊंचे बाप हमको मिला है, உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை நமக்கு तो கிடைத்திருக்கிறார். उनकी बुद्धि में समझ में ये आ जाएगा அப்பொழுது அவர்களின் புத்தியில் புரிதலில் இது வந்துவிடும். कि हम ऊंचे ऊंचे बाप के ऊंचे बच्चे हैं। என்னவென்றால் நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையினுடைய உயர்ந்த குழந்தைகளாகும். बाकी सारी दुनिया हमारे मुकाबले नीचे है। பிறகு முழு உலகமும் நம்மளை விட கீழானவர்கள், நம்மளுக்கு ஒப்பிடும் பொழுது கீழானவர்கள். दृष्टि, பார்வை, वृत्ति, உள்ளுணர்வுகள், कर्मेंद्रियों की कृति, கர்மேந்திரியங்களின் செயல்கள் सब नीची स्टेज वाले हैं, அனைத்தும் தாழ்ந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடியதாகும். और हम ऊंची स्टेज वाले हैं। பிறகு நாம் உயர்ந்த நிலையில் இருக்கிறோம். जैसे कोई ऊंच कुल का होता है எப்படி யாராவது உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், तो अपने ऊंच कुल का नशा रहता है ना। ஆகவே தன்னுடைய உயர்ந்த குலத்தின் போதை இருக்கும் இல்லையா? कोई राजा का बच्चा होता है யாராவது ராஜாவினுடைய குழந்தையாக இருக்கிறாங்க, तो उसको नशा रहता है कि मैं राजा का बच्चा हूँ। அப்பொழுது அவனுக்கு போதை இருக்கும், நானு ராஜாவினுடைய குழந்தை. तो तुम्हारी बुद्धि में है ஆகவே உங்களுடைய புத்தியில் இருக்கிறது कि हम ऊंचे ऊंचे बाप के ऊंचे बच्चे हैं। என்னவென்றால் நாம் உயர்ந்த தந்தையின் உயர்ந்த குழந்தைகள். जो ऊंचे होते हैं अपने से नीचे वालों को मुख से नहीं कहते, யார் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தன்னை விட தாழ்ந்தவர்களாக இருக்கவர்களுக்கு வாயின் மூலமாக சொல்ல மாட்டார்கள். सामने होकर मुख से नहीं कहेंगे முன்னால் நின்று கொண்டு வாயால் சொல்ல மாட்டாங்க, कि तुम हमसे नीचे हो। நீங்கள் எங்களை விட தாழ்ந்தவர்கள் என்று சொல்ல மாட்டார்கள். ये सभ्यता के बरखिलाफ बात है, दूसरे को डाउन करने वाली बात है। இது ஒரு சிவிலைசேஷனுக்கு தனிப்பட்ட விஷயமாகும், மற்றவர்களை கீழே காமிக்கக்கூடிய விஷயமாகிறது. சிஷ்டாச்சாரம் இல்லை. ऊंचे बाप का बच्चा ऊंची मेंटेलिटी वाला होगा, உயர்ந்த தந்தையினுடைய குழந்தை உயர்ந்த புத்தி கொண்டவங்களாக இருக்கும். भला अंदर से समझता है, பலே உள்ளுக்குள் இருந்து புரிந்து கொண்டே இருக்கட்டும். लेकिन बाहर से दूसरों को डाउन करने की प्रवृत्ति नहीं होगी। ஆனால் வெளியில் இருந்து மற்றவர்களை டவுன் அதாவது கீழே காமிக்கக்கூடிய சுபாவம் இருக்காது. हम समझते हैं நாம் புரிந்து கொள்கிறோம் कि ऊंचे ऊंचे मनुष्य भी भारत के ये देवी देवताएं हैं। உயர்ந்ததிலும் உயர்ந்த மனிதர்களும் பாரதத்தை சேர்ந்த இந்த தேவி தேவதைகள் ஆவாங்க. भारत ऊंचे ऊंचे था, பாரதம் உயர்ந்ததில் உயர்ந்ததாக இருந்தது. था, अभी இப்பொழுது अभी नहीं। இப்பொழுது இல்லை. इनकी महिमा है, இவர்களின் மகிமை இருக்கிறது. इनकी யாரது? इसकी बात हो रही है, யாருடைய விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது? हा? भारत की। பாரதத்தின் விஷயம். तो भारत की बात हो रही है तो इनकी क्यों कहा? ஆகவே इसकी பாரதத்தின் விஷயம் நடந்து நிற்கும் பொழுது இவர்கள் என்று ஏன் சொன்னார்? क्यों नहीं कहा இவருடையது என்று ஏன் சொல்லவில்லை? है? भारत माता भारत पिता ये तो दोनों है। हाँ, யார் சொல்றாங்க? பாரத அம்மா பாரத தந்தை இருக்கிறாரு. जो लक्ष्मी नारायण की चित्र की तरफ इशारा किया, இதை லட்சுமி நாராயணனுடைய சித்திரத்தின் பக்கம் சைகை காமித்திருக்கிறார். भारत की बात हो रही है பாரதத்தின் விஷயம் நடந்து கொண்டு और लक्ष्मी नारायण के चित्र की तरफ इशारा किया। பிறகு லட்சுமி நாராயண் சித்திரத்துக்கு பக்கமாக சைகை காமித்திருக்கிறார்.
कि इनकी महिमा है सर्वगुण संपन्न 16 कला संपूर्ण संपूर्ण हिंसक। என்னவென்றால் இவர்களுக்கு மகிமை இருக்கிறது, அனைத்து குணங்களிலும் சம்பன்னமானவர்கள், 16 கலைகள் நிறைந்தவர்கள், முழுமையாக இம்சை செய்யாதவர்கள், मर्यादा पुरुषोत्तम। பிறகு மரியாதையில் இருக்கக்கூடிய புருஷோத்தமர்கள்। ये भारत की महिमा है, இது பாரதத்தின் ऐसे नहीं இப்படி இல்லை। कि भारत माता कहा जाता है பாரத அம்மா என்று சொல்லப்படுகிறது, तो पिता नहीं होगा। பிறகு தந்தை இருக்க மாட்டாரு। भारत माता कोई विधवा होगी, பாரத மாதா யாராவது விதவாவாக இருப்பாங்க, नहीं। இப்படி இல்லை। भारत में विधवाओं को मान्यता नहीं दी जाती। பாரதத்தில் விதுவாக்களுக்கு மதிப்பு கொடுப்பதில்லை, பாடப்படுவதில்லை, அவர்களுக்காக மகிமை செய்வதில்லை। जो सधवाएं होती हैं யாரு சதுவாவாக இருக்கிறாங்களோ, திருமணமாகியவர்களாக இருக்கிறார்களோ, கணவரோடு இருக்கிறார்களோ, उनको मान्यता दी जाती है। அவர்களுக்கு தான் மகிமை செய்யப்படுகிறது। क्या बात हो गई? இது என்ன விஷயமாகிவிட்டது? अरे सबको समान दृष्टि से देखना चाहिए। அரே அனைவரையும் சமானமான விதவா- பார்வையில் பார்க்க வேண்டும்। तो बेचारी और ही दुखी है, அரே வித்வாக்கள் இன்னுமே நிறைய துக்கத்தில் இருக்கிறாங்க, उनका पति से वियोग हो गया, ஏனென்றால் அவர்கள் கணவரை விட்டு தூர சென்று விட்டார்கள்। तो उनको नीची दृष्टि से क्यों देखना चाहिए? ஆகவே அவர்களை தாழ்ந்த பார்வையில் ஏன் பார்க்கணும்? सधवाओं की भारत में क्यों महिमा होती है, பாரதத்தில் திருமணமாகியவர்களுக்கு ஏன் விதவா- மகிமை இருக்கிறது, की क्यों नहीं? விதவைகளுக்கு ஏன் இல்லை? विदेशों में तो विधवाएं होती हैं, வெளிநாட்டில் வித்வாக்கள் இருக்கிறாங்க, तो क्या करती है? அப்பொழுது என்ன செய்கிறார்கள்? हैं? पटाख से दूसरी शादी कर लेती है, உடனடியாக இரண்டாவது திருமணம் செய்து கொள்கிறார்கள், सधवा बन जाती है। திருமணமாகி பெண்ணாகி விடுகிறார்கள்। तो सधवा बन जाती है क्या? ஆகவே என்ன உண்மையிலே திருமணமாகியவர்களாக விடுகிறார்களா? है? सधवा नहीं बन जाती। அவர்கள் தூய்மையான பெண்ணாக இருப்பதில்லை। हमारी बुद्धि में है நம்மளுடைய புத்தியில் இருக்கிறது, कि जो भारत में विधवा बन जाती है, யார் பாரதத்தில் விதவா ஆகுறாங்க, पूर्व जन्म में उन्होंने कोई ऐसे खोटे कर्म किए हैं போன ஜென்மத்தில் அவர்கள் ஏதோ இப்படிப்பட்ட கெட்ட கர்மத்தை செய்திருக்கிறார்கள், जिसके कारण उनका विछोह हो जाता है। அதனால்தான் அவர்களுக்கு கணவரை விட்டு தூர இருக்கிற மாதிரி ஆகிவிடுகிறது। कि सन्मुख बोलने की बात नहीं है, அதை தவிர ஏதோ நேர்முகமாக சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை, व्यक्तिगत किसी को बोलने की बात नहीं है। பர்சனலா யாருக்குமே ஏதோ சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை। सधवाओं की पूजा होती है, சுமங்கலிக்கு பூஜை நடக்கிறது, सधवाओं की मान्यता होती है, சுமங்கலிக்கு மகிமை இருக்கிறது, क्योंकि भगवान आकर के ஏனென்றால் கடவுள் வந்துவிட்டு प्रवृत्ति मार्ग की स्थापना करते हैं இல்லற மார்க்கத்தை படைக்கிறார், और 7 धर्म वाले निवृत्ति मार्ग के हैं। பிறகு அனைத்து தர்மத்தை சேர்ந்தவர்கள் நிவிருத்தி மார்க்கம், அதாவது சந்நியாச மார்க்கத்தை சேர்ந்தவர்கள், वो प्रवृत्ति मार्ग को तरजीह नहीं देते, அவர்கள் இல்லற மார்க்கத்துக்கு அவ்வளவாக வேல்யூ மதிப்பு தரதில்லை। और भगवान आकर के பிறகு பகவான் வந்துவிட்டு प्रवृत्ति मार्ग को ऊंचा उठाता है। பிரவೃತ್ತಿ மார்க்கத்தை மேலே எழுப்புகிறார்। अब नीच मनुष्यों को ये भी पता नहीं है இப்பொழுது தாழ்ந்த மனிதர்களுக்கு இதுவும் கூட தெரியாது,
इन देवताओं को इतना ऊंच किसने बनाया? இந்த தேவதைகளை இவ்வளவு உயர்ந்தவர்களாக யார் ஆக்கியிருக்காங்க? इन देवताओं को माने किन देवताओं को? இந்த தேவதைகள் என்றால் இந்த தேவதைகளை लक्ष्मी नारायण को। லட்சுமி நாராயணர்களுக்கு जिन लक्ष्मी नारायण की पूजा होती है, எந்த லட்சுமி நாராயண मंदिर बनते हैं, கோவில் இருக்கிறது. गीता में गायन है, नर से नारायण बने, नारी से लक्ष्मी बने। கீதையில் கூட மகிமை இருக்கிறது. ஆணிலிருந்து நாராயணனாக ஆகணும், பெண்ணிலிருந்து லட்சுமி ஆகணும். तो इनको इतना ऊंच किसने बनाया? ஆகவே இவர்களை இவ்வளவு உயர்ந்தவர்களாக யார் உருவாக்கி இருக்கிறாரு? कोई ने तो बनाया होगा। யாரோ ஒருத்தர் உருவாக்கி இருப்பார் இல்லையா? तो किसने बनाया? ஆகவே யார் உருவாக்கி இருக்காரு? इसका क्या जवाब आएगा? இதற்காக என்ன பதில் வரும்? है शिव बाबा ने बनाया சிவ பாபா உருவாக்கி இருக்காரு या शिव बाप ने बनाया? இல்லையானால் சிவ தந்தை உருவாக்கி இருக்காரு. कोई कहते हैं बाप ने बनाया, कोई कहते हैं शिव बाबा ने बनाया। சிலர் சிவ தந்தை உருவாக்கி இருக்காங்கன்னு சொல்றாங்க, சிலர் சிவ பாபா உருவாக்கி இருக்காங்கன்னு சொல்றாங்க. साकार नहीं होना चाहिए, है बाबा ही होगा। अरे बनाने वाला रचयिता हुआ। பாபா சொல்றாரு படைக்கக்கூடியவர் உடலில் இருப்பார், बनाने वाला रचयिता உருவாக்கக்கூடியவர் படைக்கக்கூடியவர் ஆவார். और जो रचना बनी பிறகு எந்த படைப்பு உருவாகியதோ वो भी साकार होनी चाहिए। அதுவும் சாக்காரத்தில் தான் இருக்க வேண்டும். रचयिता भी साकार होना चाहिए। படைக்கக்கூடியவரும் சாக்காரத்தில் இருக்க வேண்டும், உருவத்தில் இருக்க வேண்டும். भगवान आवेंगे பகவான் வருகிறார், तो जरूर भगवान भगवती बनावेंगे। तो वो भगवान का रूप कौन? அப்பொழுது கண்டிப்பாக பகவான் பகவதி இருப்பாங்க. ஆகவே அந்த பகவானுடைய ரூபம் என்னவாக இருக்கிறது? और भगवान ने जो भगवान भगवती बनाए பிறகு பகவான் எந்த பகவான் பகவதியை உருவாக்கி இருக்காரோ वो कौन? அவங்க யாரு? भगवान भगवती कहेंगे नर से नारायण, नारी से लक्ष्मी बनने वाले। பகவான் பகவதி என்பது ஆணிலிருந்து நாராயணன், பிறகு பெண்ணிலிருந்து லட்சுமி ஆகக்கூடியவர்களை தான் சொல்ல முடியும். वास्तव में भगवान अकेला होता है, உண்மையில் பகவான் தனியாக தான் இருக்கிறார். इसलिए कहा जाता है गॉड इज वन। அதனால்தான் காட் இஸ் ஒன் என்று சொல்லப்படுகிறது. दो नहीं हो सकते, இருவராக இருக்க முடியாது. नहीं तो दो को याद करना शुरू कर देंगे। இல்லையானால் இருவரை நினைவு செய்வது தொடங்கி விடுவார்கள். दो को याद किया இருவரை நினைவு तो क्या செய்தால் घाटा हो जाएगा? பிறகு என்ன நஷ்டம் ஏற்படும்? है दो साकार स्वरूपधारी இரண்டு சாக்காரத்தில் இருக்கக்கூடியவர்களை कभी एक जैसे ऊंचे नहीं हो सकते। இரண்டு சாக்கார உருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதும் ஒரு மாதிரி இருக்க முடியாது, ஒரு மாதிரி உயர்ந்தவர்களாக இருக்க முடியாது. अंतर जरूर होगा। வேறுபாடு கண்டிப்பாக இருக்கும். 500-700 करोड़ की माला है, 500-700 கோடியின் மாலை ஆகும். तो माला में तो नंबरवार ऊंचे और नंबरवार नीचे होते हैं। ஆகவே மாலையில் வரிசைகரமாக உயர்ந்தவர்கள், வரிசைகரமாக தாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள். अगर दो को ऊंचे रख दिया जाए समान रूप இருவரை உயர்ந்தவர்களாக வைக்கப்படுகிறது, से, சமானமாக வைக்கப்படுகிறது.
तो ये नहीं कह सकते कि ऊंचते ऊंचे बाप को याद किया। ஆகவே அப்பொழுது உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை நினைவு செய்தோம் என்று சொல்ல முடியாது. तो नारायण ஆகவே நாராயணன் और लक्ष्मी பிறகு லட்சுமி जब कहा जाता है எப்பொழுது சொல்லப்படுகிறதோ तो लक्ष्मी का नाम आगे देते हैं அப்பொழுது லட்சுமியினுடைய பெயரை முன்னால் வைக்கிறார்களா या नारायण का नाम आगे देते हैं? இல்லைனால் நாராயணனுடைய பெயரை முன்னால் வைக்கிறார்களா? लक्ष्मी का नाम पहले और नारायण का नाम बाद में। லட்சுமியினுடைய பெயர் முன்னால், நாராயணனுடைய பெயர் பின்னால். कौन बड़ा हुआ? ஆகவே யார் பெரியவங்க? शिव शंकर कहते हैं। சிவசங்கர் என்று சொல்கிறார்கள். तो कौन बड़ा हुआ कौन छोटा हुआ? ஆகவே யார் பெரியவங்க யார் சின்னவங்க? शिव बड़ा हुआ, சிவன் பெரியவர் ஆறாரு, शंकर छोटा हुआ। சங்கர் சிறியவர் ஆகிறாரு. तो लक्ष्मी नारायण कहने से ही साबित हो जाता है ஆகவே லட்சுமி நாராயண் சொல்வதாலே இது நிரூபணமாகி விடுகிறது. लक्ष्मी ऊंची और नारायण नीचा। லக்ஷ்மி உயர்ந்தவங்க, பிறகு நாராயணன் தாழ்ந்தவங்க. तो फिर भगवान कौन हुआ? பிறகு யார் பகவான் ஆகிறாங்க? न लक्ष्मी भगवान है லக்ஷ்மியும் न பகவான், नारायण भगवान है। நாராயணனும் பகவான் இல்லை. लेकिन नारायण तो भगवान समान होता है, भगवान एक तो सिद्ध है। नारायण को कोई नारायण बाबा नहीं कहता। நாராயணனை யாருமே நாராயண பாபா என்று சொல்ல மாட்டாங்க, சொல்வதில்லை. सन्यासी भल कहते हैं दरवाजे दरवाजे पे जाकर के சன்னியாசிகள் பலே ஒவ்வொரு வாசலாக சென்று விட்டு சொல்கிறார்கள், ओम नमो नारायण। ஓம் நமோ நாராயணா. हम नारायण को नमन करते हैं। நாங்கள் நாராயணனுக்கு தலை வணங்குகிறோம். उनके अंदर ये नमन करने के संस्कार அவர்களுக்குள் இந்த தலை வணங்கக்கூடிய சம்ஸ்காரம் संगम युग से पड़ गए। சமஸ்கிருதத்திலிருந்து வருகிறது. संगम युग की अंतिम स्टेज में उन्होंने रियलाइज कर लिया கடைசி ஸ்டேஜ்ல அவர்கள் இதை அனுபவம் செய்து விட்டார்கள். कि हम ऊंचे नहीं हैं, என்னவென்றால் நாங்க உயர்ந்தவர்கள் இல்லை, ये लक्ष्मी नारायण हमसे भी ऊंचे हैं। இந்த லட்சுமி நாராயணன் எங்களை விட உயர்ந்தவர்கள். परंतु साकार नारायण को तो याद नहीं करते। ஆனால் சாக்கார நாராயணனை நினைவு செய்வதில்லை. किसको याद करते हैं? யாரை நினைவு செய்கிறார்கள்? वो भी निराकार को याद करते हैं। அவர்களும் நிராகார நினைவு செய்கிறார்கள். निराकार का मतलब ये है நிராகாரனுடைய அர்த்தமே என்னவாகிறது? जिसने निराकारी स्टेज को धारण कर लिया। யார் நிராகார ஸ்டேஜை தாரணை செய்து விட்டார். ऐसी निराकारी स्टेज இப்படிப்பட்ட நிராகார ஸ்டேஜ் नारायण की नहीं दिखाते, நாராயணனுக்கு காமிப்பதில்லை, लक्ष्मी की नहीं दिखाते हैं, லக்ஷ்மியிற்கும் காமிப்பதில்லை, विष्णु की नहीं दिखाते हैं, விஷ்ணுவிற்கு காமிப்பதில்லை, ब्रह्मा की नहीं दिखाते हैं। பிரம்மாவிற்கு காமிப்பதில்லை. किसकी दिखाते हैं? யாருக்கு காமிக்கிறார்கள்? शंकर की दिखाते हैं। சங்கருக்கு தான் காமிக்கிறார்கள். नारायण को देव देव महादेव नहीं कहा जाता நாராயணனுக்கு தேவதேவ் மகாதேவ் என்று और शंकर को பிறகு சங்கருக்கு देव देव महादेव कहा जाता है। தேவதேவ மகாதேவ் என்று சொல்லப்படுகிறது. नारायण को पवित्र कहेंगे நாராயணனை தூய்மையானவர் என்று சொல்ல முடியுமா? या पवित्र चोला कहेंगे? இல்லையானால் தூய்மை இல்லாத உடல் என்று சொல்ல முடியுமா? पवित्र चोला है। தூய்மை இருக்கக்கூடிய உடல். और शंकर का चोला दोनों तरह का दिखाया जाता है। சங்கருடைய உடல் இரண்டு விதமாகவும் காமிக்கிறார்கள். दाढ़ी मूछ वाला भी दिखाते हैं, தாடி மீசையும் காமிக்கிறார்கள். मना पतितपना भी दिखाते हैं அப்படியானால் அழுக்கான தன்மையும் காமிக்கிறார்கள், பத்தித்தமாகவும் காமிக்கிறாங்க. और
பிறகு पावन क्लीन शेप भी दिखाया जाता है। தூய்மையாக இருக்கக்கூடிய கிளீன் ஷேவாகவும் காமிக்கிறாங்க. நல்லா ஷேவ் பண்ணிட்டு தாடி இல்லாத போலும் காமிக்கிறாங்க. वो संपन्न स्टेज है। அது சம்பன்னமான நிலையாகும். वो निराकार அந்த நிராகார் जो एवर प्योर कहा जाता है, யாரை எவர் பியோர் என்று சொல்லப்படுகிறதோ वो बिंदी रूप में नहीं कहा जाता। அவரை புள்ளி ரூபத்தில் சொல்லப்படுவதில்லை. बिंदी के एवर प्योर और एवर इम्प्योर होने की कोई बात ही नहीं। புள்ளிக்கு எவர் தூய்மையாக பிறகு மிகவும் தூய்மை இல்லாதவங்களாக ஆக வேண்டிய விஷயமே இருக்காது. कोई प्रूफ नहीं मिलता எந்த ஒரு சாட்சியும் கிடைப்பதில்லை. कि कौन सी बिंदी प्योर எந்த புள்ளி தூய்மையானது और कौन सी बिंदी इम्प्योर। பிறகு எந்த புள்ளி தூய்மை இல்லாதது இம்பியோர். जब वो शरीर में आकर के एक्ट करती है எப்பொழுது அது உடலில் வந்து செயல் செய்கிறதோ तब कहा जाता है அப்பொழுது एवर प्योर। எவர் பியோர் என்று சொல்லப்படுகிறது. ऐसा एवर प्योरिटी का पाठ बजाने वाला இப்படி உயர்ந்த தூய்மையின் நாடகத்தை செய்யக்கூடியவர் और संसार में कोई भी साकार मनुष्य नहीं हो सकता। அப்படிப்பட்டவங்க இந்த உலகத்தில் சாக்கார மனிதன் இல்லை. वो मनुष्यों का बाप है, அவர் மனிதர்களின் தந்தை ஆவார். मनुष्यों का ही नहीं, வெறும் மனிதர்களின் மட்டும் இல்லை, राक्षसों का भी बाप है, ஆனால் ராட்சசர்களுக்கும் தந்தை ஆவார். பிறகு देवताओं का भी बाप है। தேவதைகளுக்கும் தந்தை ஆவார். इसलिए वही साकार स्वरूप அதனால்தான் அந்த சாக்கார ஸ்வரூபம் गॉड फादर कहा जाता है। காட் ஃபாதர் என்று சொல்லப்படுகிறது. और तब तक गॉड फादर कहा जाता है பிறகு அப்பொழுது வரை காட் ஃபாதர் என்று சொல்லப்படுகிறது जब तक एक शिव सुप्रीम सोल उसमें प्रवेश है। எப்பொழுது வரை ஒரு சுப்ரீம் சோல் சிவன் அவருக்குள் நுழைந்திருக்கிறாரோ அப்பொழுது வரைதான் காட் ஃபாதர் என்று சங்கரையும் சொல்லப்படுகிறது. साकार रूप में अकेला है, சாக்கார ரூபத்தில் தனியாக இருக்கிறார். उसकी सानी कोई नहीं हो सकता। அவருக்கு யாருமே துணையாக இல்லை. उसकी तुलना किसी से नहीं हो सकती। அவரை யாரோடும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. इसलिए बोला அதனால்தான் சொல்லியிருக்கிறார் कि नीच मनुष्यों को ये पता नहीं है कि देवताओं को इतना ऊंच किसने बनाया। தாழ்ந்த மனிதர்களுக்கு இது தெரியாது, தேவதைகளை இவ்வளவு உயர்ந்தவர்களாக யார் ஆக்கியிருக்கிறார். किसने बनाया? अरे वकील को वकील कौन बनाता है? जज कौन बनाता है? யார் உருவாக்கி இருக்கிறார்? அரே வக்கீலை வக்கீலாக யார் உருவாக்குறாங்க? ஜட்ஜை ஜட்ஜாக யார் உருவாக்குறாங்க? நீதிபதியை யார் நீதிபதியாக உருவாக்குறாங்க? इंजीनियर को इंजीनियर कौन बनाता है? இன்ஜினியரை இன்ஜினியராக யார் உருவாக்குறாங்க? तो देवताओं को बनाने वाला कोई देवता ही होना चाहिए। ஆகவே தேவதைகளை உருவாக்கக்கூடியவங்க தேவதையாக தான் இருக்கணும். अभी तो बिल्कुल ही पतित नीच मनुष्य हो गए हैं। ஆகவே இப்பொழுது அனைவரும் பतितமான தாழ்ந்த மனிதர்களாக ஆகிவிட்டார்கள். क्या என்ன इनकी लिए वो इशारा दिया? யார் பக்கம் சொல்லி காமித்திருக்கிறார்? दुनिया वाले तो फिर भी मान जाते हैं समझाने से உலகத்தினர் பலே புரிய வைப்பதால் ஏற்றுக்கொள்கிறார்கள். कि ऊंचे से ऊंचे पाठधारी कौन? என்னவென்றால் இந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த பாட்டை செய்யக்கூடியவர் யாரு? लेकिन ब्राह्मणों की दुनिया में ऐसे नीचे से नीचे पतित बुद्धि वाले हैं ஆனால் பிராமண உலகத்தில் இப்படிப்பட்ட தாழ்ந்த பतित புத்தி கொண்டவங்க. कि उनको कितना भी समझाओ அவர்களுக்கு எவ்வளவு வேணாலும் புரிய வைங்க, उनकी बुद्धि में
बैठता नहीं है। புத்தியில் அமர்வதே இல்லை. तो नीच बुद्धि कहेंगे या ऊंची बुद्धि कहेंगे? जरूर कहेंगे नीच बुद्धि है। ஆகவே தாழ்ந்த புத்தி என்று சொல்லப்படுகிறதா இல்லையானால் உயர்ந்த புத்தி என்று சொல்லப்படுகிறதா? கண்டிப்பாக தாழ்ந்த புத்தி என்றுதான் சொல்லப்படுகிறது. नीच कुल के हैं, தாழ்ந்த குலத்தை नीच சேர்ந்தவர்கள் धर्म में कन्वर्ट होने वाले हैं। தாழ்ந்த தர்மத்தில் கன்வெர்ட் ஆகக்கூடியவர்கள் जन्म जन्मांतर नीच कुल में कन्वर्ट होकर रहे हैं। நிறைய பிறவிகள் வரை தாழ்ந்த குலத்தில் தான் கன்வெர்ட் ஆகிட்டு இருந்திருக்கிறார்கள். नीच धर्म में कन्वर्ट होकर के रहे हैं। தாழ்ந்த தர்மத்தில் தான் கன்வெர்ட் ஆகி விட்டு இருந்திருக்கிறார்கள். इसलिए அதனால்தான் ऐसी सिंपल बात भी उनकी बुद्धि में नहीं बैठती। இப்படிப்பட்ட சிம்பிளான விஷயம் கூட அவர்களின் புத்தியில் அமர்வதில்லை. इसलिए बोला बिल्कुल ही पतित नीच हो गए। அதனால் தான் சொல்லியிருக்கிறார், மிகவும் பतिத்து தாழ்ந்தவங்களாக ஆகிவிட்டனர். ये है ही नीचों की, तुच्छ मनुष्यों की, तुच्छ बुद्धियों की दुनिया। இது தாழ்ந்த மனிதர்களின் துச்ச புத்திகளின் உலகமாகும், தாழ்ந்த உலகம். और बाप है ऊंचे से ऊंचे। பிறகு தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். साधु संत आदि சாது சந்தர்கள் எல்லாம் सब ऊंचे से ऊंचे बाप की साधना करते हैं। அனைவரும் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தைக்கு சாதனா செய்கிறார்கள், நினைவு செய்கிறார்கள். बुद्धि को साधते हैं। புத்தியை ஒருநிலைப்படுத்துகிறார்கள். इंद्रियों को साधते हैं। இந்திரியங்களை ஒருநிலைப்படுத்துகிறார்கள். साधना माना சாதனா என்றால் है, साधना माना नीचे न गिरने पाए। சாதனா என்ற வார்த்தைக்கு பாபா அர்த்தம் சொல்கிறார். சாதனா என்றால் கீழே விழ வைக்க கூடாது, ऐसा प्रयास। அப்படிப்பட்ட முயற்சி. मन बुद्धि की साधना करते हैं। மனம் புத்திக்கு சாதனா செய்கிறாங்க, அதாவது கண்ட்ரோல் பண்றாங்க. इंद्रियों की साधना करते हैं। இந்திரியங்களுக்கு சாதனா செய்கிறாங்க, கண்ட்ரோல் பண்றாங்க. ज्ञानेंद्रियों की साधना करते हैं। ஞான இந்திரியங்கள் மூலமாக சாதனா जैसे செய்றாங்க. दृष्टि எப்படி பார்வை இருக்கு, पतित न हो जाए। அது பतितமாக கூடாதுன்னு பாப்பாங்க. कहाँ तक दृष्टि और वृत्ति चंचलता से परे गई है। எங்கு வரைக்கும் பார்வை அலைப்பாய்தலிருந்து விலகி இருக்கிறது. ऐसी साधना करते हैं। அப்படிப்பட்ட முயற்சி செய்கிறார்கள். ऐसे प्रयास करने वाले साधुओं आदि அப்படிப்பட்ட செயலை செய்யக்கூடிய சாதுக்கள் जो भी हैं, யாரெல்லாம் இருக்கிறார்களோ துறவிகள், उनके पिछाड़ी मनुष्य आधा कल्प से भटकते रहे। அவர்களுக்கு பின்னால் மனிதர்கள் அரைக்கலப்பமாக சுழ்த்தி கொண்டே இருந்தார்கள். साधना करते हैं, मना प्रैक्टिस करते हैं। மன கட்டுப்பாடுடன் கூடிய செயல்களை செய்கிறார்கள். அப்படின்னா பிராக்டிஸ் செய்றாங்க, முயற்சி செய்றாங்க. और तुम्हारी प्रैक्टिस ऑटोमेटिक हो जाती है। பிறகு உங்களுடைய முயற்சி ஆட்டோமேட்டிக்கா நடக்குது, தானாகவே நடக்குது. वो हठ योग करते हैं। அவர்கள் வலுக்கட்டாயமாக யோகத்தை செய்கிறார்கள். उनके सन्मुख बाप होता नहीं, அவர்களுக்கு நேர்முகமாக தந்தை இருப்பதில்லை. इसलिए हठ योग करते हैं। அதனால்தான் அவர்கள் और ஹட யோகத்தை செய்கிறார்கள். हमारे सन्मुख பிறகு உங்களுக்கு முன்னால் बाप होता है, தந்தை இருக்கிறார். इसलिए संग का रंग स्वतः ही लग जाता है। அதனால்தான் சங்கத்தினுடைய சாயம் தானாகவே ஏற்படுகிறது.
संत महात्माओं के पीछे भटकती रहती है। துறவிகள் முனிகள் மகாத்மாக்களுக்கு பின்னாலே சுற்றி கொண்டிருக்கிறது. धक्के खाती रहती है, पीछे पड़ती है। அவங்களுக்கு பின்னாலே போயின்னு இருக்காங்க, அடி வாங்கினே இருக்காங்க. और अभी देखो तुम्हारे पीछे कोई नहीं पड़ता। இப்பொழுது பாருங்கள், உங்களுக்கு பின்னால் யாருமே வருவதில்லை. अभी तुम बच्चे जानते हो இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். वो साधु संत महात्माएं नहीं जानते हैं। அந்த சாது சந்த மகாத்மாக்கள் இதை அறிய மாட்டார்கள். क्या என்ன क्या नहीं जानते? तुम क्या जानते हो? என்ன அறிய மாட்டார்கள். பிறகு நீங்க என்ன அறிவீர்கள்? बाबा आया हुआ है। कि बाप आया हुआ है। என்னவென்றால் தந்தை வந்திருக்கிறார். तुम्हारे में भी नंबरवार हैं। உங்களுக்குள்ளும் வரிசைகரமாக இருக்கிறார்கள். जिनकी बुद्धि में सदा काल बैठता है कि बाप आया हुआ है। யாருடைய புத்தியில் எப்பொழுதற்காகவும் இது அமருகிறது, தந்தை வந்திருக்கிறார். सुप्रीम बाप சுப்ரீம் தந்தை. और कोई कोई की बुद्धि में பிறகு कभी சிலருடைய புத்தியில் बैठता है சில நேரம் அமருகிறது. बाप आया हुआ है। பிறகு சில நேரம் இப்படி சொல்றாங்க, போங்க போங்க, யாரோ தந்தைலாம் வரல. कभी बुद्धि में से बिल्कुल उड़ जाता है। சில நேரம் புத்தியிலிருந்து ஒரேடியாக அது வெளியே சென்று விடுகிறது. तुम्हारी बुद्धि में है உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. कि हम घड़ी घड़ी बाप के पास जाते हैं। நம்ம ஒவ்வொரு நிமிடமும் தந்தையிடம் செல்கிறோம். क्या என்ன क्यों जाते हैं बाप के पास घड़ी घड़ी? ஏன் நொடிக்கு நொடி தந்தையிடம் செல்கிறோம்? मन बुद्धि को स्थिर करने के लिए। इसलिए जाते हैं அதற்காக தான் செல்கிறோம். कि जिसके पास जाएंगे ஏனென்றால் யாரிடம் செல்வோமோ वैसी दृष्टि वृत्ति और कृति बनेगी। அப்படிப்பட்ட பார்வை, உள்ளுணர்வு, செயல் அப்படிப்பட்டதாகவே இருக்கும். जिसका संग करेंगे யாருடைய சங்கத்தில் வருவோமோ वैसी स्थिति बनेगी। அப்படிப்பட்ட நிலை தான் உருவாகும். कि बाप के पास जाने से उनकी श्रीमत पर चलने से हमको वो ऊंचते ऊंच श्रेष्ठ बनाते हैं। நீங்கள் அறிவீர்கள், தந்தையிடம் செல்வதால் அவர் தன்னுடைய ஸ்ரீமத் மூலமாக நம்மளை உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக ஆக்குகிறார். उनके पास जावेंगे, मन बुद्धि से जावेंगे, दृष्टि से देखेंगे, அவரிடம் செல்வோம், மனம் புத்தி மூலமாக செல்வோம், பிறகு பார்வையால் பார்ப்போம், वाचा से बोलेंगे சொற்களால் சொல்வோம், या कान से இல்லையானால் காதின் மூலமாக सुनेंगे। கேட்போம். चलो टेलीफोन के द्वारा ही சரி, तो भी டெலிபோன் மூலமாக தான் கேட்போம். அப்பொழுது கூட सुख के सागर के संग से हमारी स्थिति क्या बन जाएगी? सुखमयी बन जाएगी। சுகத்தின் கடலின் தொடர்பின் மூலமாக நம்மளுடைய நிலை எப்படிப்பட்டதாகும்? சுகத்தின் நிலையாக மாறிவிடும். शांति महसूस होगी நிம்மதி அனுபவமாகும். क्योंकि तुम्हारी बुद्धि में है ஏனென்றால் உங்களுடைய புத்தியில் இருக்கிறது, कि वो हमको श्रेष्ठ से श्रेष्ठ बनाते हैं। அவர்கள் நம்மளை சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானவராக ஆக்குகிறார். यहाँ इस दुनिया में है सबकी भ्रष्ट से भ्रष्ट मत। இங்கு இந்த உலகத்தில் அனைவருடைய வழி பிரஷ்டத்திலும் பிரஷ்டமானதாகும், தாழ்ந்ததாகும். वो सब भ्रष्ट ही बनाते हैं। அவர்கள் அனைவரும் பிரஷ்டமாக்குகிறார்கள். और ऊंचते ऊंचे बाप பிறகு உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை ऊंची ही बनाते हैं। உயர்ந்தவராக தான் ஆக்குகிறார். इस दुनिया के माँ बाप, இந்த உலகத்தின் அம்மா அப்பா, चाचा, काका, गुरु गोसाई आदि
அங்கிள் அப்புறம் ஆண்ட் எல்லாமே வந்து குரு அனைவரும் जो भी है யாரெல்லாம் இருக்கிறார்களோ सब की है नीचे मत। அனைவருடைய வழி தாழ்ந்த வழியாகும். इसलिए बोला அதனால்தான் சொல்லியிருக்கிறார், लौकिक संबंधियों से न कुछ पूछना है லௌகீக சம்பந்தங்களிடம் இருந்து எதுவும் கேட்க கூடாது. और न उनकी मत पर चलना है। அதே போல் அவர்களின் வழிபடி நடக்கக்கூடாது. फिर ऐसे भी कोई बुद्धू है பிறகு இப்படிப்பட்ட முட்டாள்களும் सोचते இருக்கிறார்கள். बाबा ने तो कहा लौकिक संबंधियों की मत पर नहीं चलना है। யோசிக்கிறார்கள், பாபா சொல்லியிருக்கிறார் லௌகீக சம்பந்தத்தினுடைய வழிபடி நடக்கக்கூடாது. और न उनसे कुछ पूछना है। பிறகு அவர்களிடம் எதுவும் கேட்கக்கூடாது. बस अपनी ही मत पर चल पड़ते हैं। அவ்வளவுதான், தன்னுடைய வழிபடி நடக்க தொடங்கி விடுகிறார்கள். भले उनसे नहीं पूछना है, उनकी मत पर नहीं चलना है, பலே அவர்களிடம் கேட்கக்கூடாது, அவர்களின் வழிபடி நடக்கக்கூடாது. तो आखिरी चलना किसकी मत पर है? ஆகவே கடைசியில் யாருடைய வழிபடி நடக்க வேண்டும்? जरूर जो ऊंच से ऊंच मिला है கண்டிப்பாக யார் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் கிடைத்திருக்கிறாரோ उसकी ऊंच मत पर चलना है। அவருடைய உயர்ந்த வழியின்படி நடக்க வேண்டும். जन्म जन्मांतर उनकी मत पर चलने से நிறைய பிறவிகள் வரை அவருடைய வழிபடி நடப்பதால் तुम नीचे बन गए। किनकी मत पर? நீங்கள் கீழே விழுந்து விட்டீர்கள். யாருடைய வழிபடி? मनुष्य मात्र की मत पर। மனிதர்களின் வழிபடி நடப்பதால் चाचा काका मामा சித்தப்பா, பெரியப்பா, ताऊ மாமா, माँ बाप அம்மா, அப்பா उनकी मत पर चलने से அவர்களின் வழிபடி நடப்பதால் नीच बन पड़े। தாழ்ந்தவர்கள் ஆகிவிட்டீர்கள். अभी कहते हो बाबा இப்பொழுது சொல்கிறீர்கள், பாபா हम तो अब आपकी ऊंच से ऊंच मत पर ही चलेंगे। நாங்கள் இப்பொழுது உங்களுடைய உயர்ந்ததிலும் உயர்ந்த வழிபடிதான் நடப்போம். आप समझाते हैं தந்தை புரிய வைக்கிறார், कदम कदम पर श्रीमत लेना है। ஒவ்வொரு அடியிலையும் ஸ்ரீமத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். क्या मतलब? இதனுடைய அர்த்தம் என்னவாகியது? कहीं जा रहे हैं तो एक कदम आगे बढ़ाया श्रीमत दो, எங்கேயாவது செல்கிறோம், ஒரு அடி எடுத்து வைத்தோம், பிறகு ஸ்ரீமத்தை கொடுங்கள். दूसरा कदम आगे बढ़ाया श्रीमत दो। பிறகு இரண்டாவது அடியை முன்னால் எடுத்து வைத்தோம், பிறகு சொல்கிறோம் ஸ்ரீமத்தை கொடுங்கள். ये मतलब तो नहीं होगा। இதன் மூலமாக இந்த அர்த்தம் ஒன்னும் வெளியே வராது. क्या मतलब हुआ? பிறகு இதனுடைய அர்த்தம் என்னவாகியது? ஒவ்வொரு அடியிலையும் ஸ்ரீமத்தை எடுத்துக்கொள்ளணும். ஆகவே இதனுடைய அர்த்தம் என்னவாகியது? कि जो भी कार्य हम करें, நாம் என்னவெல்லாம் காரியத்தை செய்கிறோமோ, कोई भी काम करने के लिए हम कदम बढ़ाएं எந்த ஒரு காரியத்தை செய்வதற்காக காலடியை முன்னால் எடுத்து வைக்கிறோம், तो बाप से मत ले ले। அப்பொழுது தந்தையிடமிருந்து வழியை எடுத்துக்கொள்ளணும். हमारी बुद्धि मोहमयी ममतामयी है। நம்மளுடைய புத்தி மோகம் நிறைந்ததாகும், பற்று நிறைந்திருக்கிறது. இதில் कामी क्रोधी लोभी मोही अहंकारी है। காமவிகாரம் நிறைந்ததாக, கோபம் நிறைந்ததாக, பேராசை, பற்று, அகங்காரம் நிறைந்த புத்தியாகும். प्रभावित होने वाली है। பிரபாவத்தில் வரக்கூடியதாகும். लेकिन बाप तो कोई से प्रभावित होने वाला नहीं है। ஆனால் தந்தை யாரோடுமே பிரபாவத்தில் வரக்கூடியவர் இல்லை.
तो कदम कदम पर बाप की श्रीमत पर चलना है। ஆகவே ஒவ்வொரு அடியிலையும் ஸ்ரீமத்தின் அடிப்படையில் நடக்க வேண்டும். बाप समझाते हैं, தந்தை புரிய வைக்கிறார். इन गुरुओं आदि ने तुमको डुबोया है। இந்த குருக்கள் எல்லாம் உங்களை முழுக வைத்திருக்கிறார். रावण राज्य में जो भी मनुष्य होंगे ராவண ராஜ்யத்தில் யாரெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்களோ सब रावण की मत पर तुमको असुर और दुखी बनावेंगे। அனைவரும் ராவணின் வழிப்படியில் உங்களை அசுரர்கள் பிறகு துக்கத்தில் வர வைக்கினர். असुर भी बनावेंगे அசுரர்களாகவும் ஆக்குவார்கள், और दुखी भी बनावेंगे। பிறகு துக்கத்திலும் கொண்டு வருவார்கள். अब एक ही बाप तुमको सुखी बनाते हैं। இப்பொழுது ஒரே ஒரு தந்தை தான் உங்களை சுகம் நிறைந்தவராக மாற்றுகிறார். अब माना कब है? இப்பொழுது என்றால் எப்பொழுது? संगम युग में। சங்கம யுகத்தில். ये मुरली कौन से टाइम की है? இந்த முரளி எந்த நேரத்திற்கானதாகும்? है 67 की। 67 முரளி ஆகும். तो ये बात लागू होती है। ஆகவே இந்த விஷயம் இதுல ஒன்று போகுதா? है लागू होती है। ஒன்று போகிறது. सन 67 की ही बात नहीं है। இது வெறும் 67 விஷயம் மட்டும் இல்லை. बाप तो बाप के रूप में मत देने के लिए, தந்தை தந்தையினுடைய ரூபத்தில் வழியை கொடுப்பதற்காக, रास्ता बताने के लिए வழியை காமிப்பதற்காக 36-37 से ही आया हुआ है। 36-37 இருந்தே வந்திருக்கிறார். पहचानने वालों ने पहचाना, அதை தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் தெரிந்து கொண்டனர். फॉलो करने वालों ने नंबरवार फॉलो किया। பிறகு அதை ஃபாலோ செய்யக்கூடியவர் வரிசைகரமாக ஃபாலோ செய்தனர். आदि में भी किया और अब अंत में भी नंबरवार। ஆரம்பத்திலும் செய்தனர், பிறகு இப்பொழுது கடைசியிலையும் வரிசைகரமாக फॉलो कर रहे हैं। ஃபாலோ செய்கின்றனர். तुम्हारी बुद्धि में है உங்களுடைய புத்தியில் இருக்கிறது कि रावण की मत पर तुच्छ बुद्धि बने हो। ராவனுடைய வழிப்படியில் நீங்கள் மோசமான புத்தியாக ஆகிவிட்டது உங்களுடைய புத்தி. अभी तुम இப்பொழுது நீங்கள் किसी और की मत पर नहीं चलो। வேறு யாருடைய வழிப்படியிலும் நடக்காதீர்கள். क्यों? ஏன் அப்படி? हमारा राष्ट्रपति प्रधानमंत्री से कनेक्शन हो जाए, நம்மளுடைய கனெக்ஷன் ராஷ்டிரபதி பிறகு பிரதான் மந்திரி அதாவது பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்டோடு இருந்தால் वो हमें बुला ले, அவங்க நம்மளை கூப்பிட்டு விட்டால் அழைத்தால் तो उसकी बात नहीं मानेंगे क्या? பிறகு அவங்களுடைய பேச்சை கேட்க மாட்டீர்களா என்ன? हाँ? बाप से तो ऊंचा नहीं है। யாரோ சொல்றாங்க கேட்க மாட்டோம், ஏன்னா அவங்க நம்ம தந்தையை விட உயர்ந்தவங்க இல்லை. अच्छा, अमेरिका का राष्ट्रपति तुम्हें बुला ले, சரி, அப்படியே இருக்கட்டும். இல்லையானால் அமெரிக்காவை சேர்ந்த பிரசிடென்ட் உங்களை அழைத்து விட்டால் है? जो दुनिया का ऊंचे से ऊंचा संगठन है, எது உலகத்தின் உயர்ந்ததிலும் உயர்ந்த குழுவாக இருக்கிறது? विश्व संगठन, உலகத்தின் சங்கடன். उसका अध्यक्ष तुमको बुला ले, சரி, அதனுடைய ஹெட் உங்களை அழைத்து விட்டால் वो
मुख से कहना तो बहुत सहज है। யாரோ சொல்றாங்க இல்ல அதுக்கும் நாங்க போக மாட்டோம். அதுக்கு அவர் சொல்றாரு வாயின் மூலமாக சொல்வது ரொம்ப சகஜம்தான். फिर जब ऐसी स्थिति में पहुंचते हैं பிறகு எப்பொழுது இப்படிப்பட்ட நிலையில் செல்கிறோமோ ऐसी कुर्सी साथ में बैठने को मिलती है இப்படிப்பட்ட நாற்காலி கூடவே அமர்வதற்காக கிடைக்கிறது. और भीड़ सामने दिखाई पड़ती है। பிறகு நம்மளுக்கு முன்னால் இவ்வளவு கூட்டம் தெரிகிறது. तो भीड़ जिसके पीछे पड़ती है वो भीड़ माथा ही खराब कर देती है। பிறகு எப்பொழுது யாருக்கு பின்னால் ஒரு கூட்டம் இருக்கிறதோ அப்பொழுது அந்த கூட்டம் அவங்களுடைய புத்தியே வந்து மாற்றி விடுகிறது. जैसे यज्ञ के आदि में எப்படி யக்னத்தின் ஆரம்பத்தில் दादा लेखराज सिंध हैदराबाद से தாதா லேக்ராஜ் சிந்து ஹைதராபாத்தில் இருந்து अकेले भागे थे। தனியாகவே ஓடிவிட்டார். कराची के बंगले में जाकर बैठ गए। கராச்சியில் ஒரு பங்களாவில் சென்று விட்டு அமர்ந்து விட்டார். कोई ऐसी बात उठी होगी ஏதோ ஒரு இப்படிப்பட்ட விஷயம் எழும்பி இருக்கும். पवित्रता के ऊपर बखेड़ा हुआ होगा। தூய்மையின் மீது ஏதாவது பேச்சு நடந்திருக்கும். क्योंकि ये धोबी घाट तो ஏனென்றால் இந்த துணியை துவைக்கக்கூடியவர் यज्ञ के आदि से ही चलता चला आया है। யக்னத்தின் ஆரம்பத்திலிருந்து நடந்து கொண்டுதான் வந்திருக்கிறது. तो सिंध हैदराबाद के धनी मानी ஆகவே சிந்து ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய மிகவும் பணக்காரர்கள் பெயர் கொண்டவர்கள் प्रतिष्ठित लोग जब पीछे पड़े எப்பொழுது அவர்கள் பின்னால் வந்தார்களோ कोर्ट में केस गया கோர்ட்ல கேஸ் போச்சோ तो कौन ने मुकाबला किया और कौन भाग खड़ा हुआ। அப்பொழுது யாரு வந்து எதிர்த்தாங்க, பிறகு யாரு ஓடி விட்டாங்க. जो आदमी हुआ सो अंत में भी एडवांस पार्टी में होता है। ஆகவே எது ஆரம்பத்தில் நடந்ததோ அதுதான் கடைசியிலும் அட்வான்ஸ் பார்ட்டியில் நடக்கிறது. बाद में பிறகு येन कैन प्रकारेण எப்படியோ ஒரு வழியாக जब सन 47 में हिंदू मुसलमानों का 46 हिंदू பிறகு முஸ்லிம்களுக்கு खून खराबा हुआ நடுவில் ரத்த ஆறு ஓடியது. तो धनी मानी और प्रतिष्ठित व्यक्तियों की जो कन्याएं माताएं बहुएं பிறகு அந்த பணக்காரர்கள் நிறைய பெயர் கொண்டவர்கள் மதிப்பு கொண்டவர்கள் மனிதர்களின் 7 तालों के अंदर डाली गई थी। 7 பூட்டுகளுக்குள் வைத்தார்களோ उन सबको मौका मिल गया। அவர்கள் அனைவருக்கும் ஒரு சான்ஸ் கிடைத்து விட்டது. भाग खड़ी हुई அனைவரும் ஓடிவிட்டனர். तो भागकर कहाँ पहुंची होंगी। ஆகவே ஓடிவிட்டு எங்கு சென்றனர்? है प्रजापिता की तो बुद्धि में इतना ज्ञान नहीं था। பிரஜாபிதாவினுடைய புத்தியில் இவ்வளவு ஞானம் இல்லை. वो तो पहले ही चला गया। அவர் முதலே சென்று விட்டார். फिर वो कन्या माताएं कहाँ पहुंची होंगी। பிறகு அந்த கன்னிகைகள் அம்மாக்கள் எங்கு சென்றார்கள்? कराची में पहुंची। கராச்சியில் சென்றார்கள். और कराची में 300-400 की जब भीड़ इकट्ठी हो गई பிறகு கராச்சியில் எப்பொழுது 300-400 பேருடைய கூட்டம் ஒன்று சேர்ந்து விட்டதோ तो नशा
नशा ही चढ़ गया। அப்பொழுது போதை முழுமையாக போதை ஏறிவிட்டது. नशा चढ़ गया और शिव बाप ने प्रवेश कर लिया। போதை ஏறிவிட்டது. பிறகு சிவ தந்தை நுழைந்து விட்டார். जो आज की दुनिया में भी शिवो हम कह के बैठते हैं, எது இன்றைய உலகத்திலும் சிவோகம் நான் தான் சிவன் என்று சொல்லிவிட்டு அமர்கிறார்கள். कितने नशे से वाणी चलाते हैं। எவ்வளவு போதையோடு வாணியை சொல்கிறார்கள், நடத்துகிறார்கள். ये तो प्रैक्टिकल बात थी। ஆகவே இது பிராக்டிக்கலான விஷயம். शिव सुप्रीम सोल ने ब्रह्मा में प्रैक्टिकल में प्रवेश किया। சிவ சுப்ரீம் சோல் தந்தை பிரம்மாவில் பிராக்டிக்கலாக நுழைந்தார். बल बाप टीचर सतगुरु के रूप में प्रवेश नहीं किया। பலே தந்தை ஆசிரியர் சத்குருவின் ரூபத்தில் நுழையவில்லை, माँ के रूप में प्रवेश किया। அம்மாவின் ரூபத்தில் நுழைந்தார். तो भी नशा चढ़ गया। அப்பொழுதும் கூட போதை ஏறிவிட்டது. तो भीड़ और फॉलोअर्स, ஆகவே அப்பொழுது அந்த கூட்டம், பிறகு அந்த ஃபாலோவர்ஸ், रामकृष्ण जैसी आत्माओं का भी माथा खराब कर देते हैं। எப்படி ராமர் பிறகு கிருஷ்ணர் இப்படிப்பட்ட ஆத்மாக்களுடைய புத்தியையுமே அவங்க கெடுத்து விடுகிறார்கள். गीत बनाए हुए हैं, அதற்காக தான் பாடலும் உருவாக்கி இருக்கிறார்கள். राम के भक्त रहीम के बंदे हैं सब आंखों के अंधे। என்னவென்றால் ராமருடைய பக்தர், பிறகு ரஹீம்னுடைய ஃபாலோவர்ஸ், இவர்கள் அனைவரும் என்னவென்றால் கண்கள் மூலமாக குருடர்கள் ஆவாங்க. इसलिए बोला அதனால்தான் சொல்லியிருக்கிறார், कि अभी तुम पक्का कर लो இப்பொழுது நீங்கள் இதை பக்காவாக்கிக் கொள்ளுங்கள். कि हम और किसी की मत पर नहीं चलेंगे। இப்பொழுது நாம் வேறு யாருடைய வழிப்படியிலும் நடக்க மாட்டோம். किसी की मत पर नहीं चलेंगे யாருடைய வழிப்படியும் நடக்க மாட்டோம் என்றால், माना அப்படியானால் ब्रह्मा के तन में शिव बाबा आता है, பிரம்மாவினுடைய உடலில் சிவ பாபா வருகிறார். बैल के ऊपर शंकर सवारी करता है, எருதின் மேல் சங்கர் சவாரி செய்கிறார். और शंकर में भी शिव बाबा आता है। பிறகு சங்கரிலும் கூட சிவ பாபா வருகிறார். तो रामकृष्ण किसी की मत पर नहीं चलेंगे क्या? ஆகவே ராமர் பிறகு கிருஷ்ணர் யாருடைய வழிப்படியும் நடக்க மாட்டார்களா என்ன? जो राम है वही तो निराकार और साकार राम है। யார் ராமராக இருக்கிறாரோ அவர் தானே நிராகார் பிறகு சாக்கார் ராமர் ஆவார். और जो कृष्ण है பிறகு யார் கிருஷ்ணராக இருக்கிறாரோ अपने अंतिम जन्म में தன்னுடைய கடைசி பிறவியில் उसी में तो शिव बाप आते हैं। அவருக்குள் தானே சிவ தந்தை வருகிறார். तो ब्रह्मा कोई मत देते हैं ஆகவே பிரம்மாவிற்கு தான் வழியை தருகிறார். तो उस पर नहीं चलेंगे क्या? அதன் அடிப்படையில் நடக்க கூடாதா என்ன? है ब्रह्मा की मत पर चलेंगे? பிரம்மாவினுடைய வழிப்படியில் நடப்போமா? ब्रह्मा श्री है, பிரம்மா சிரேஷ்டமானவரா? ब्रह्मा श्री ते श्री है, பிரம்மா சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானவரா? माना अलग से जब मत देते हैं அப்படியானால் தனியாக எப்பொழுது வழியை தருகிறாரோ तो श्रेष्ठ मत नहीं हो सकती। ஆகவே அது சிரேஷ்டமான வழியாக இருக்க முடியாது. लेकिन जब वाणी चलती है ஆனால் எப்பொழுது வாணி நடத்துகிறாரோ
उस वाणी को क्या कहेंगे? அந்த வாணியை என்னவாக சொல்ல முடியும்? वेदवाणी। வேதவாணி ஆகும். उससे ऊंचा कोई शास्त्र होता ही नहीं। அதை விட உயர்ந்த சாஸ்திரம் வேறு எதுவாகவும் இருப்பதில்லை. वो असली ज्ञान की वाणी है। அது உண்மையான ஞானத்தினுடைய வாணி ஆகும். तो फिर गीता गीता को ज्ञानामृत नहीं कहेंगे अभी। பிறகு யாரோ கேட்டாங்க, பிறகு கீதை என்ன சிரேஷ்டமானது இல்லையா? அதுக்கு பாபா சொல்றாரு, கீதை வந்து ஞான அமிர்தம் என்று சொல்ல முடியாது. तो गीता भी कहाँ से निकली? ஆகவே அந்த கீதையும் கூட எங்கிருந்து வெளியே வந்தது? गीता माता कहा जाता है, கீதையை அம்மா என்று சொல்லப்படுகிறது. तो कहाँ से निकली ஆகவே அது எங்கிருந்து வெளியே வந்தது? है? ब्रह्मा के मुख से निकली ना। பிரம்மாவினுடைய வாயிலிருந்து வெளியே வந்தது இல்லையா? लेकिन ब्रह्मा के मुख से जो गीता माता का ज्ञान निकला, ஆனால் பிரம்மாவினுடைய வாயின் மூலமாக எந்த கீதை மாதாவினுடைய ஞானம் வந்ததோ उनको भी मूल में ज्ञान किसने दिया? ஆகவே அவங்களுக்கும் முக்கியமான ரூபத்தில் யார் ஞானத்தை கொடுத்தாங்க? ब्रह्मा ब्राह्मण बना, பிரம்மா பிராமணர் ஆகினாரு. तो उसकी माता कौन और पिता कौन? ஆகவே அவங்களுடைய அம்மா யாரு, தந்தை யாரு? यज्ञ के आदि में कोई माता थी ना निमित्त? யக்னத்தின் ஆரம்பத்தில் ஏதோ ஒரு அம்மா வந்து நிமித்தமாக இருந்தாங்க இல்லையா? तो वो माता हुई। யாரோ கீதா மாதான்னு சொன்னாங்க. பாபா சொல்றார், ஆகவே அவங்க அம்மாவாக இருந்தாங்க. और माता थी तो पिता भी था। ஆகவே அம்மா இருந்தாங்கன்னா கூடவே தந்தை கூட இருந்தாரு. कहते हैं कृष्ण बच्चा, சொல்கிறார்கள் கிருஷ்ணர் குழந்தை पहला पत्ता है। முதல் இலை ஆவார். तो शूटिंग कहाँ होती है? ஆகவே இதனுடைய ஷூட்டிங் எங்கு நடக்கிறது? संगम के आदि में भी इस बात की शूटिंग होती है। சங்கம் யுகத்தின் ஆரம்பத்திலும் இந்த விஷயத்தினுடைய ஷூட்டிங் வந்து நடக்கிறது. तो बोला ஆகவே சொல்லியிருக்கிறார், कि तुम शिव बाबा के सिवाय और किसी की मत पर न चलो। शिव நீங்கள் சிவ பாபாவை தவிர வேறு யாருடைய வழியிலையும் நடக்காதீர்கள். माना ज्योति बिंदु சிவ் என்றால் ஒளிப்புள்ளி, और बाबा माना साकार। பிறகு பாபா என்றால் சாக்கார் உடல். वो ज्योति बिंदु शिव அந்த ஜோதி பிந்து சிவன் जब साकार में प्रवेश करके சாக்காரத்தில் எப்பொழுது நுழைகிறாரோ बाबा अर्थात फादर या ग्रैंड फादर के रूप में संसार में आता है। பாபா இல்லையானால் தந்தை, இல்லையானால் கிராண்ட் ஃபாதர் தாத்தாவின் ரூபத்தில் முன்னாடி வருகிறாரோ, உலகத்திற்கு முன்னால் வருகிறாரோ, उसको अगर पहचान लिया அவரை ஒருவேளை தெரிந்து கொண்டால் तो और कोई कीमत की परवाह नहीं करनी है। பிறகு வேற எந்த ஒரு வழியினுடைய கவலை வந்து நம்ம கொள்ளக்கூடாது. इन गुरुओं आदि ने तो तुमको डुबोया। இந்த குருக்கள் எல்லாம் उங்களை வந்து முழுகடிக்க வைத்தனர். किन गुरुओं ने? எந்த குருக்கள்? हैं? दीदी दादी दादा है। யாரோ தீதி தாதி தாதாக்கள்னு சொல்றாங்க. அதுக்கு பாபா கேக்குறாரு, தீதி தாதி தாதாக்களா? और उनका भी कोई गुरु है कि नहीं? பிறகு அவங்களுக்கும் ஏதாவது ஒரு குருக்கள் இருக்கிறாங்களா இல்லையா? कौन? யார் அது? उनका गुरु हुआ साकार रूप। அவங்களுடைய குரு வந்து சாக்கார ரூபம் ஆவாங்க. जिस साकार के रूप में उनकी बुद्धि फंस गई, எந்த சாக்காரத்தின் ரூபத்தில் அவங்களுடைய புத்தி வந்து மாட்டிக்கொன்றது, कुकवंशावली बन पड़े। அதன் மூலமாக அவர்கள் குக்கவம்சாவளியாக ஆகிவிட்டனர். मुख से निकली हुई वाणी को नहीं पहचाना।
வாயின் மூலமாக வெளியே வந்த அந்த சொற்களை அவர்கள் வாணியை தெரிந்து கொள்ளவில்லை. कि वो वाणी என்னவென்றால் அந்த வாணி सदाशिव की वाणी है। சதாசிவனுடைய வாணியாகும். तो मुखवंशावली के बजाय ஆகவே முக வம்சாவளியாக இல்லாமல் मुख वंशावली बन पड़े। முக வம்சாவளியாக ஆகிவிட்டனர். तो इन गुरुओं में बड़े से बड़ा गुरु कौन हुआ? ஆகவே இந்த குருக்களில் பெரியதிலும் பெரிய குரு யார் ஆகிறார்? दुनिया का बड़े से बड़ा உலகத்தின் பெரியதிலும் பெரிய मनुष्य गुरु कौन हुआ? மனித குரு யார் ஆகிறார்? है? दुनिया का बड़े से बड़ा உலகத்தின் பெரியதிலும் பெரிய मनुष्य गुरु जो पहला पहला नंबर मनुष्य गुरु है மனித குரு யார் முதல் நம்பர் மனித குரு ஆவாங்க? वो कौन हुआ? அவர் யார் ஆகுகிறார்? है? कोई कहता है प्रजापिता, யாரோ சொல்றாங்க பிரஜாபிதா, कोई कहता है ब्रह्मा, யாரோ சொல்றாங்க பிரம்மா. है? ब्रह्मा ब्रह्मा பிறகு யாரோ பிரம்மன்னு சொன்னாங்க. பாபா கேக்குறாரு பிரம்மாவா? कुमार का दादी का भी कोई गुरु था? யாரோ சொல்றாங்க குமார்கா தாதி. அதுக்கு பாபா கேக்குறாரு குமார்கா தாதிவினுடைய யாரோ ஒரு குரு இருந்தாங்களா இல்லையா? है? था कि नहीं? இருந்தாரா இல்லையா? था। तो बड़ा कौन हुआ? ஆகவே யார் பெரியவங்களாகிறாங்க? ब्रह्मा बाबा बड़े से बड़ा देहधारी धर्म गुरु है। பிரம்ம பாபா பெரியதிலும் பெரிய தேகதாரி தர்ம குரு ஆவாரா? कि कैसेट जाएगी कुमार का दादी के पास। பாபா சொல்றாரு இந்த கேசட் குமார்கா தாதி வரைக்கும் செல்லும். तो बड़े से बड़ा गुरु ஆகவே பெரியதிலும் பெரிய குரு इस संसार का पहले से पहला मनुष्य गुरु ब्रह्मा हुआ। இந்த உலகத்தின் முதல் மனித குரு பிரம்மாவாகுகிறார். तो डुबोने वाला हुआ ஆகவே அவர் முழுகடிக்க வைக்கக்கூடியவரா या उद्धार करने वाला हुआ? இல்லையானால் உத்தாரம் செய்யக்கூடியவரா? डुबोने वाला हुआ। முழுக வைக்கக்கூடியவரானார். तो बोला ஆகவே சொல்லியிருக்கிறார் इन गुरुओं ने तुमको डुबोया है। இந்த குருக்கள் உங்களை முழுக வைத்திருக்கிறார்கள். काय में डुबोया है? எதில முழுக வைத்திருக்கிறார்கள்? हैं? विषय सागर में, विषय विकारों में விஷம் நிறைந்த கடலில், डुबोया है। விஷம் விகாரத்தில் உங்களை முழுக வைத்திருக்கிறார்கள். इनका ज्ञान कंप्लीट ज्ञान नहीं है। இவர்களுடைய ஞானம் கம்ப்ளீட் ஞானம் கிடையாது. ये 100% सच्चा ज्ञान देने वाले नहीं है। இவர்கள் 100% உண்மையான ஞானத்தை கொடுக்கக்கூடியவர்கள் இல்லை. एक बाप ही सच्चा पातशाह कहा जाता है। ஒரே ஒரு தந்தையை மட்டும்தான் உண்மையான எஜமானர் என்று சொல்லப்படுகிறது. वो हमको सत्य रास्ते पर बताने वाला, ले जाने वाला है। அவர் நம்மளை உண்மையான வழியில் கொண்டு செல்லக்கூடியவராவார். सत्य धाम में ले जाता है। உண்மையான இடத்தில் கொண்டு செல்கிறார். सत्य युग में ले जाता है। உண்மையான யுகத்திற்கு கொண்டு செல்கிறார். और मनुष्य मात्र பிறகு மற்ற மனிதர்கள் घोर से घोर पतित कलयुग में ले जाते हैं। மிகவும் பயங்கரமான கொடூரமான பத்தித்தமான நரகத்தில் கொண்டு செல்கிறார்கள். और सब हैं डुबोने वाले। மற்ற அனைவர்கள் எல்லாம் முழுக வைக்கக்கூடியவர்கள் ஆவார்கள். एक है हमारी बुद्धि को उद्धार करने वाला। ஒரே ஒருத்தர் மட்டும்தான் நம்ம புத்தியை சுதாரிக்க கூடியவர் ஆவார். तो उस एक को पहचानना
ஆகவே அந்த ஒருவரை தெரிந்து கொள்வது ये तुम बच्चों ने सीखा है। இது குழந்தைகளாகிய நீங்கள் தான் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். दुनिया वालों की बुद्धि में नहीं है। உலகத்தினருடைய புத்தியில் இது இல்லை. रावण राज्य में ராவண ராஜ்யத்தில் जो भी मनुष्य होंगे யாரெல்லாம் மனிதர்களாக இருப்பார்களோ वो सब रावण की मत पर तुमको असुर और दुखी बनावेंगे। அவர்கள் அனைவரும் ராவணனுடைய வழிப்படியில் உங்களை அசுரர் பிறகு துக்கத்தில் கொண்டு வருவார்கள். असुर भी बनावेंगे அசுராகவும் ஆக்குவாங்க, और दुखी भी बनावेंगे। பிறகு துக்கத்திலும் கொண்டு வருவார்கள். जो யாரு खुद दुखी होता है वो दूसरों को भी தானே துக்கத்தில் வராங்களோ அவங்க மற்றவர்களையும் दुखी करता है। துக்கத்தில் தான் கொண்டு வராங்க. जो खुद दूसरों से उत्तेजित होता है யாரு தானே மற்றவர்கள் மூலமாக உணர்ச்சி வேகத்தில் வருகிறார்களோ वो दूसरों को भी அவர்கள் மற்றவர்களையும் उत्तेजित करता है। அதே ஆவேசத்தில் தான் கொண்டு வருவார்கள். बाप தந்தை न दुख लेता है न दुख देता है। துக்கத்தை எடுத்துக்கொள்வதும் இல்லை, தருவதும் இல்லை. वो सुखदाता है। அவர் சுகத்தை கொடுக்கக்கூடிய வள்ளல் वो ஆவார். आनंद का அவரை सागर कहा जाता है। சந்தோஷத்தின் கடல் என்று சொல்லப்படுகிறது. तो तुम पतित पावन बाप को बुलाते हो, ஆகவே நீங்கள் பतित பாவன் தந்தையை அழைக்கிறீர்கள். जन्म जन्मांतर बुलाते चले आए, நிறைய பிறவிகளாக அழைத்துக் கொண்டே வந்தீர்கள். तो अभी भी बुद्धि में नहीं बैठता है। ஆகவே இப்பொழுதும் கூட இது புத்தியில் अभी भी அமர்வதில்லையா? डुबोने वालों के पीछे पड़ते हो। இப்பொழுதும் கூட நீங்கள் முழுக வைக்கக்கூடியவர்களுக்கு பின்னாலே செல்கிறீர்களா? इन डुबोने वालों के पीछे क्यों पड़ते हो? இந்த முழுக வைக்கக்கூடியவர்களுக்கு பின்னால் ஏன் செல்கிறீர்கள்? ये तो बेसमझ बुद्धि हो गई ना। இவர்கள் அனைவரும் புரிதல் இல்லாத புத்தி கொண்டவர்களாக ஆகிவிட்டனர் இல்லையா? क्या என்ன? कोई एक बार गलती करे யாராவது ஒரு தடவை தவறு செய்யறாங்க, फिर दूसरी बार वही गलती कर दे, பிறகு திரும்பவும் அதே தவறை தான் செய்து விடுகிறார்கள். फिर तीसरी बार चौथी बार 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 गलती करता रहे, பிறகு மூன்றாவது தடவை நாலாவது தடவை அடிக்கடி தவறுகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். तो उसको कैसी बुद्धि कहा जाएगा? ஆகவே அதை எப்படிப்பட்ட புத்தி என்று சொல்ல முடியும்? समझदार बुद्धि புரிதல் இருக்கக்கூடிய புத்தியா, या बेसमझ बुद्धि? இல்லையானால் புரிதல் இல்லாத புத்தியா? समझदार बनते ही नहीं है। புரிதல் இருக்கக்கூடியவங்களாக ஆகுவதே இல்லை. बाप कितना समझाते हैं, பாபா எவ்வளவு புரிய வைக்கிறார். एक की मत को छोड़ करके धक्के खाते ही रहेंगे। ஒருவருடைய வழியை விட்டுவிட்டு நீங்கள் அடி வாங்கி கொண்டேதான் இருப்பீர்கள். फिर भी जाए गंगा स्नान करेंगे। அப்பொழுது கூட சென்று விட்டு அதே கங்கையில் தான் குளிக்கிறார்கள். यहाँ तो कोई नहीं गंगा स्नान करता। இங்கு யாருமே கங்கையில் குளிப்பதில்லை. कोई करता है क्या? யாராவது குளிக்கிறீர்களா? है? अभी हम लोग करते हैं गंगा स्नान। अभी भी करते हैं। யாரோ சொல்றாங்க நாங்க இப்பதான் கங்கையில குளிச்சிட்டு வந்தோம். அதுக்கு பாபா சொல்றாரு இப்ப கூட கங்கையில போய் குளிக்கிறீங்களா? गंगा में करते हैं। चैतन्य ज्ञान गंगाओं में स्नान करते हैं, वो पतित पावनी है। யாரோ சொல்றாங்க சைத்தன்யமான ஞான கங்கையில் நாங்க குளிக்கிறோம். அதுக்கு பாபா சொல்றாரு சைத்தன்யமான ஞான கங்கையில் குளிக்கிறீங்கன்னா அவங்க என்ன பத்திதர்களை பாவனமாக்க கூடியவங்களா? बुद्धि में बैठा हुआ है।
கங்கையில் இது அமர்ந்திருக்கிறதா? है यह ज्ञान गंगा ज्ञान गंगा बुद्धि बैठा हुआ है वो पतित पावनी है அது जरूर பாபா கேக்குறாரு, ஞான கங்கை வந்து பதித்தர்களை பாவனமாக்க கூடியவங்களா? யாரும் சொல்றாங்க ஆமா கண்டிப்பா. பாபா சொல்றாரு கண்டிப்பாவா? है हो गया कल्याण பாபா சொல்றாரு அவ்வளவுதான், அவங்களுக்கு நன்மை ஏற்பட்டு விட்டது. उन पतित पावनी की बुद्धि को माया नहीं बरगलाती அந்த பதித்தர்களை பாவனமாக்க கூடியவர்களின் புத்தியை மாயை வந்து மாற்றுவதில்லையா? है? बरगलाती है इनका बुद्धि में ब्रह्मा बाबा या अभी भगवान பிரபாவத்தில் கொண்டு வருகிறதா? इसका बुद्धि भगवान इसका बैठे अभी तक अच्छा तुम्हारी बुद्धि में அவங்க சொல்றாங்க இப்பொழுது வரைக்கும் கூட அவங்க வந்து நான் தான் கீதையினுடைய கணவர்னு சொல்லி அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு பாபா கேட்கிறாரு, பிறகு உங்களுடைய புத்தியில भगवान कितना धक्के खाते रहते हैं गंगा स्नान करेंगे எவ்வளவு அடி வாங்கி கொண்டே இருக்கிறார்கள். சென்று விட்டு கங்கை ஸ்நானம் செய்கிறார்கள், गुरुओं के पास जावेंगे குருக்களிடம் செல்கிறார்கள். बाप फिर भी कहते हैं தந்தை அப்பொழுது கூட சொல்கிறார், वो गंगा या गुरु அந்த கங்கை இல்லையானால் குருக்கள் कोई पतित पावन थोड़े ही है யாராவது பதித்த பாவனாக இருக்கிறார்களா என்ன? कोई पतित पावन नहीं யாருமே பதித்த பாவன் இல்லை. फिर भी அப்பொழுதும் கூட तुम आसुरी मत पर चल करके जा करके गंगा स्नान आदि करेंगे நீங்கள் அசுர வழிப்படி நடந்துவிட்டு சென்று விட்டு கங்கை ஸ்நானம் எல்லாம் செய்வீர்கள். तो बाप के அப்பொழுது தந்தை बाप कहेंगे कि मेरी मत से ऊंच मत पर तुमको भरोसा ही नहीं है தந்தை பிறகு சொல்வார், உங்களுக்கு என்னுடைய உயர்ந்ததிலும் உயர்ந்த வழியின் மீது நம்பிக்கையே இல்லை. क्या என்ன? अगर बाप की मत पर चलते चलते ஒருவேளை தந்தையினுடைய வழிப்படி நடந்து கொண்டே இருக்கும் பொழுது कोई की बुद्धि में बैठ जाए विष्णु अवतार हुआ है யாருடைய புத்தியிலாவது அமர்ந்து விடுகிறது, விஷ்ணு அவதாரம் ஏற்பட்டிருக்கிறது, विष्णु भगवान आए हैं விஷ்ணு பகவான் வந்திருக்கிறார், और उनकी मत पर चल पड़े பிறகு அவர்களின் வழிப்படியில் நடக்க தொடங்கிவிட்டனர். तो बाप क्या कहेंगे பிறகு தந்தை என்ன சொல்வார்? बाप कहेंगे भले तुमने निश्चय पत्र तो लिखा है தந்தை சொல்வார், பலே நீங்கள் நிச்சய பத்திரத்தை எழுதியிருக்கிறீர்கள், भरोसा पत्र तो लिखा है நம்பிக்கை கடிதத்தை எழுதியிருக்கிறீர்கள், लेकिन वास्तव में तुमको भरोसा ஆனால் உண்மையில் नहीं है நம்பிக்கை இல்லை. एक तरफ है ईश्वरीय मत ஒரு பக்கம் இருக்கிறது ஈஸ்வரனுடைய வழி, और दूसरी तरफ है आसुरी मत பிறகு இன்னொரு பக்கம் இருக்கிறது அசுர வழி, दूसरी तरफ और एक तरफ இன்னொரு பக்கம் பிறகு ஒரு பக்கம். का युद्ध हो रहा है இது என்ன யுத்தம் நடக்கிறதா? हैं? युद्ध हो रहा है कि रस्सा कसी हो रही है யுத்தம் நடக்கிறதா இல்லையானால் கயிற்று இழுக்கிறார்களா? क्या हो रहा है என்ன நடக்கிறது? ये भी युद्ध हो रहा है இதுவும் ஒரு யுத்தம் நடக்கிறது. राम रावण इसको राम रावण युद्ध कहो இது ராமர் பிறகு ராவணனுடைய யுத்தம் என்று சொல்லுங்கள், देवासुर संग्राम कहो தேவதைகள் பிறகு அசுரர்களின் யுத்தம் என்று சொல்லுங்கள், महाभारत युद्ध कहो மகாபாரத யுத்தம் என்று சொல்லுங்கள். बात एक ही है விஷயம் ஒன்றுதான். रस्सा कसी कहो இல்லையானால் கயிறை இழுப்பது என்று சொல்லுங்கள். कभी असुर अपनी तरफ खींच लेते हैं சில நேரம் அசுரர்கள் தன் பக்கம் இழுத்துக் கொள்கிறார்கள், और कभी பிறகு சில நேரம் देवताएं अपनी तरफ खींच लेते हैं தேவதைகள் தன் பக்கம் இழுத்துக் கொள்கிறார்கள். तो जो आसुरी मत पर चलते रहेंगे ஆகவே யார் அசுர வழியின் அடிப்படையில் நடந்து கொண்டே இருப்பார்கள், आसुरी मत पर चलने के आदी हो जाएंगे அசுர வழிப்படி நடப்பதில் அவங்க பழக்கம் கொண்டவர்களாக ஆகிவிடுவார்கள்.
उनका हाल क्या होगा? ஆகவே அவர்களின் நிலைமை என்ன ஆகும்? क्या हाल होगा? என்ன நிலைமையாகும்? जन्म जन्मांतर दुखी बनेंगे, है? जन्म जन्मांतर दुखी बनेंगे। हाँ, उनका हाल ये होगा பாபா சொல்றார், ஆமா, அவர்களின் நிலைமை என்ன ஆகும் என்றால் कि डूबते ही रहेंगे। அவர்கள் முழுகிக் கொண்டேதான் இருப்பார்கள். यहाँ डूबते இங்கு और वहाँ முழுகிறார்கள், பிறகு அங்கு भी डूबते ही रहेंगे। அங்கேயும் கூட முழுகிக் கொண்டேதான் இருப்பார்கள். जो डुबोने वाले धर्म है ना, எது முழுக வைக்கக்கூடிய தர்மங்கள் இருக்கிறது இல்லையா, उनमें डूबते उतर आते रहेंगे। அதுல அவங்க முழுகுவாங்க வெளியே வருவாங்க, முழுகுவாங்க வெளியே வருவாங்க, அப்படிதான் இருப்பார்கள். ओम शांति।